Next sum, example 2.47. இங்கே ஒரு பெருக்கு தொடர் வரிசையோட கூடுதல் கொடுத்துட்டாங்க. S6னாவே கூடுதல், இந்த 6 டேர்மோட கூடுதல் 4095. விகிதம் கொடுத்துட்டாங்க R is equal to 4. R equal to 4. ஸோ இது வந்து பொது விகிதம், காமன் ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க 4ன்னு. இதிலேருந்து ஃபஸ்ட்டு டேர்ம் முதல் உறுப்பை வந்து கண்டுபிடிக்கணும். ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ S6. ஸோ இதுக்கு SNக்கு ஃபார்முலா, கூடுதலுக்கு ஃபார்முலா என்னென்னா A இன்ட்டு R பவர் n-1/R-1. இது எப்போ அப்படின்னா ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது, அதாவது 1 விட R அதிகமாக இருக்கும் பொழுது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே ஏ நமக்கு தெரியாது, ஆர் தெரியும் 4ன்னு. ஆனால் இது டோட்டல் வேல்யூ நமக்கு தெரியும், அதாவது S6 is equal to, அப்போ 6ங்கிறது இங்கே என்னோட வேல்யூ. ஏ தெரியாது, ஆர் வந்து 4 n வந்து 6, 4/6 -1 4 -1. ஸோ இந்த டோட்டல் டேர்ம் S6ஓட வேல்யூ என்னென்னா 4095. அவங்களே கொடுத்துட்டாங்க 4095. இதில் ஏ தெரியாது, 4/6 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ 4/6 மீன்ஸ் 4 வந்து 6 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். 4 4s are 16, 16 into 4 64, 64 into 4, 4 4s are 16, 6 4s are 24, 25, 256. Again in the 4, 6 4s are 24, 2, 5 4s are 20, 22, 2, 4 2s are 8, 9, 10. Last 4 in the 4. 4 4s are 16, remainder 1. 4 2s are 8, 9, 0, 1 4 is 4. So answer is 4096. 4/6 oda answer 4096 minus 1 by 4 minus 1 3, which is equal to 4095. So inge A into 4096ல 1 மைனஸ் ஆகிட்டா 4095/3, which is equal to 4095. ஸோ எனக்கு ஏங்கிற டேர்முக்கு தான் வேல்யூ வேணும். ஸோ ஏங்கிற டேர்மை இந்த பக்கமே வச்சுட்டு இந்த டேர்ம் அந்த பக்கம் போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 3 மேலே போய்டும், நியூமரேட்டர் கீழே வந்துடும். ஸோ 4095 × 3 டிவைடட் பை 4095 ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு ஏவோட வேல்யூ 3. ஏ தான் நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ ஏ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஏ 4096 4/6ஓட வேல்யூ மைனஸ் பண்ணுறோம். ஸோ 4096 -1 4095/3. இந்த டேர்ம் அப்படி இந்த பக்கம் போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும், 3 மேலே போயிடும், 4095 கீழே வந்துடும். கேன்சல் பண்ணும்போது A = 3. ஏ தான் ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ அதற்கு ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க, ஃபைன் பண்ணிட்டோம். கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்குறக்கு மறக்காமல் மேத்ஸ் Decode சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.